இறைக்குலமே இறைவனிலே இணைந்திடும் நேரமிது. இறையருளே இதயத்திலே எழுந்திடும் வேளை இது. கல்வாரி பழிது கருணையில் வழிது தேவனின் பேரன்பே. கல்வாரி பழிது கருணையில் வழிது தேவனின் பேரன்பே. நம் தேவனின் பேரன்பே. இறைக்குலமே இறைவனிலே இணைந்திடும் நேரமிது. இறையருளே இதயத்திலே எழுந்திடும் வேளை இது. கருணை மழையென இதயம் இறங்கிட காக்கும் தேவனிங்கே. பேரன்பின் வழியிலே அன்பின் வழியிலே காத்திருக்கும் தேவனிங்கே. அன்பால் பிறந்தோம் அன்பால் வளர்ந்தோம் அன்பால் வாழ்வடைந்தோம். அவர் அன்பின் வழியிலே அன்பின் மொழியிலே அன்பை கொண்டாடுவோம். இருவரம் நீட்டி இறைவன் அழைக்கின்றார். இருவரம் நீட்டி இறைவன் அழைக்கின்றார். அவர் திருமுக தரிசனம் திறந்திடும் இதயம் திருப்பலியில் இணைவோ. திருப்பலியில் இணைவோ. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பக்தர்களே, நம்முடைய செயல்பாடுகள் தான் நாம் யார் என்பதை மக்கள் முன்னிலையில் வெளிப்படுத்தி காட்டும். மற்றவர்கள் முன்னிலையில் அன்பானவர்களாக, பாசம் உள்ளவர்களாக, நேர்மையானவர்களாக இருக்கின்ற பொழுது பார்க்கின்ற ஒவ்வொருவரும் இவர் கிறிஸ்தவத்தை முழுமையாக கடைபிடிக்கிறார் அல்லது அவர் தேர்ந்து கொண்ட இனத்தை முழுமையாக கடைபிடிக்கிறார் என்பதை சொல்லி வெகுவாக பாராட்டுவார்கள். இன்றைய நற்செய்தியிலும் நோயிற்றிருக்கக்கூடிய ஒருவரை நால்வர் இறைமகன் இயேசு கிறிஸ்துவிடம் கட்டிலோடு கொண்டு வந்து அவர் குணம் பெற உதவி செய்கிறார்கள். அவருடைய பாவங்கள் முழுவதுமாக மன்னிக்கப்பட்ட உடனேயே அவர் நோய் நீங்கி தனது படுக்கையை எடுத்துக்கொண்டு வீடு சென்றதாக இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்க இருக்கிறோம். எனவே நாமும் அநேகர்களை இறைமகன் இயேசு கிறிஸ்துவிடம் கொண்டு வர முயற்சி செய்வோம். நம்முடைய பாவங்களை இறைமகன் இயேசு கிறிஸ்து முழுமையாக மன்னிப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியில் பங்கெடுப்போமாக. மேலும் இன்றைய திருப்பலியில் இது நாள் வரை பல்வேறு சூழ்நிலைகளில் தூத்துக்குடி மறைமாவட்டத்தை ஆன்மீகத்திலும் பக்தியிலும் பாதுகாத்து வளர்த்தெடுத்த ஆயர் யுவான் அம்ப்ரோஸ் அவர்கள் ஓய்வு பெற்றிருக்கிறார்கள். அவரை இறைமகன் இயேசு கிறிஸ்து அன்னை மரியாள் வழியாக உடல் நலத்தோடு பாதுகாத்து வளர்த்தெடுக்கவும் அவருக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கும்படியாகவும் புதிதாக ஆயர் நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிற ஆயர் அந்தோனி ஸ்டீஃபன் அவர்கள் தூத்துக்குடி மறைமாவட்டத்தை ஆன்மீக பணியிலும்
இறைமகன் இயேசு கிறிஸ்து தன்னை ஆய நிலைக்கு உயர்த்தியதை எண்ணி நன்றி கூறியும் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மந்தையாகிய மக்களை இறைவனின் பாதையில் வழிநடத்த அன்னை மரியாளுடைய பரிந்துரை எந்நாளும் புதிய ஆயரோடு இருக்க இத்திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போமாக. மேலும் இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரின் கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்புக்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என திருப்பலியில் சிறப்பாக மன்றாடுவோமாக. Dear pilgrims, this mass is offered for the intentions of the faithful gathered here and for all the devotees of Arokya Mata who wrote their mass intentions yesterday. Let us in a very special way pray for all the sponsors of this live mass and the devotees watching the same. திருப்பலியில் தகுந்த முறையில் பங்கெடுக்க நமக்கு தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் இப்பொழுது நினைத்து பார்ப்போம். அதற்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளை, வானதூதர்கள், புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகள் இவங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. அன்பே உருவான இறைவா, உம்முடைய மக்களின் தாழ்மையான வேண்டல்களுக்கு பரிவிரக்கத்துடன் செவிசாய்க்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் தாங்கள் செய்ய வேண்டியதை அறியவும் அறிந்ததை நிறைவேற்றவும் அவர்களுக்கு ஆற்றல் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுக திருந்து வாசகம், பிரிவு 4, இறை வார்த்தைகள் 1-5 மற்றும் 11 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுள் தரும் ஓய்வை பற்றி அவர் அளித்த வாக்குறுதி இன்னும் நிலைத்திருப்பதால் உங்களுள் எவரேனும் அதை அடைய தவறிவிடக்கூடாது என எண்ணுகிறேன். இது குறித்து நான் கவனமாய் இருப்போமாக. ஏனெனில் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போலவே நமக்கும் நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. ஆயினும் அவர்கள் கேட்ட செய்தி அவர்களுக்கு பயனளிக்கவில்லை. ஏனெனில் கேட்டவர்கள் அச்செய்தியை நம்பிக்கையோடு கேட்கவில்லை. இந்த ஓய்வை பெறுகிறவர்கள் நம்பிக்கையுடன் இருக்கும் நாமே இதை குறித்து நான் சினமுற்று
நான் அளிக்கும் இளைப்பாற்றின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என ஆணையிட்டு கூறினேன். என கடவுளின் வேலைகளை முடிந்துவிட்டன. ஏனெனில் மறைநூலில் ஓரிடத்தில் 7ஆம் நாள் பற்றி கடவுள் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவுறச் செய்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் சொன்ன சொற்றொடரில் அவர்கள் நான் அளிக்கும் இளைப்பாற்றின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்றிருக்கிறது. ஆதலால் கீழ்ப்படியாதவர்களின் மாதிரியை பின்பற்றி எவரும் வீழ்ச்சி உறாதவாறு அந்த ஓய்வை பெற முழு முயற்சி செய்வோமாக. ஆண்டோர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. இறைவனின் செயல்களை ஒரு போதும் மறவாதீர்கள், மறவாதீர்கள். இறைவனின் செயல்களை ஒருபோதும் மறவாதீர்கள், மறவாதீர்கள். இறைவனின் செயல்களை ஒரு போதும் மறவாதீர்கள், மறவாதீர்கள். இறைவனின் செயல்களை ஒருபோதும் மறவாதீர்கள், மறவாதீர்கள். நாங்கள் கேட்டவை நாங்கள் அறிந்தவை, எம் மூதாதையர் எமக்கு விரிந்துரைத்தவை, இவற்றை உரைப்போம் வரவிருக்கும் தலைமுறைக்கு. ஆண்டவரின் புகழ் மிகு வலிமை மிகு செயல்களையும் அவர் ஆற்றிய வியத்தகு செயல்களையும் எடுத்துரைப்போம். இறைவனின் செயல்களை ஒருபோதும் மறவாதீர்கள், மறவாதீர்கள். இறைவனின் செயல்களை ஒருபோதும் மறவாதீர்கள், மறவாதீர்கள். இவர்கள் தம் புதல்வருக்கு ஆர்வத்துடன் கற்றுக் கொடுக்கவும், ஆனால் அவர்கள் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கவும், இறைவனின் செயல்களை மறவாதிருக்கவும், அவர்தம் கட்டளைகளை கடைபிடிக்கவுமே. இறைவனின் செயல்களை ஒருபோதும் மறவாதீர்கள், மறவாதீர்கள். இறைவனின் செயல்களை ஒருபோதும் மறவாதீர்கள், மறவாதீர்கள். நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் மார்க்கு எழுதிய தூய நற்செய்திகளிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 2, இறைவசனங்கள் 1 முதல் 12 முடிய. இயேசு மீண்டும் கப்பர்நாமுக்கு சென்றார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்னும் செய்தி பரவிற்று. பலர் வந்து கூடவே வீட்டு வாயிலருகிலும் இடமில்லாமல் போயிற்று. அவர் அவர்களுக்கு இறை வார்த்தையை எடுத்துரைத்துக் கொண்டிருந்தார். அப்போது முடக்குவாதமுற்ற ஒருவரை 4 சுமந்து அவரிடம் கொண்டு வந்தனர். மக்கள் திரண்டிருந்த காரணத்தால் அவரை இயேசுவுக்கு முன் கொண்டு வர இயலவில்லை. எனவே அவர் இருந்த இடத்திற்கு மேலே வீட்டின் கூரையை உடைத்து திறப்பு உண்டாக்கி முடக்குவாதமுற்றவரை படுக்கையோடு கீழே இறக்கினர். இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றவரிடம், மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். அங்கே அமர்ந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலர், இவன் ஏன் இப்படி பேசுகிறான்? இவன் கடவுளை பழிக்கிறான். கடவுள் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்க யாரால் இயலும் என உள்ளத்தில் எண்ணிக்கொண்டிருந்தனர். உடனே அவர்கள் தமக்குள் இவ்வாறு எண்ணுவதை இயேசு தம்முள் உணர்ந்து அவர்களை நோக்கி, உங்கள் உள்ளங்களில் இவ்வாறு எண்ணுவது ஏன்? முடக்குவாதமுற்ற இவனிடம் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா? எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்பதா? எது எளிது? மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். எனவே அவர் முடக்குவாதமுற்றவரை நோக்கி, நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ எழுந்து உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு உனது வீட்டுக்கு போ என்றார். அவரும் எழுந்து உடனே தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாரும் காண வெளியே சென்றார். இதனால் அனைவரும் மலைத்து போய், இதை போல நாம் ஒருபோதும் கண்டதில்லையே என்று கூறி கடவுளை போற்றி புகழ்ந்தனர். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டே அந்த மகனை அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம் 16வது வசனம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பக்தர்களே, முனிவர் ஒருவர் ஒரு நாட்டில் மக்களோடு சகஜமாக பேசி வருகிறார். அவரை அனைவருக்குமே பிடித்திருக்கிறது. முனிவர் வராரு, அவருக்கு நாம சாப்பாடு கொடுப்போம். முனிவர் வராரு, அவரை நாம் பார்த்து கொள்வோம் என்று அவரை பற்றிய நல்ல விஷயங்கள் மக்களிடையே பரவலாக பேசி வந்தது. இதை கேள்வியுற்ற மன்னன் பொறாமை கொண்டான் அந்த முனிவர் மீது. எப்படியாவது இந்த முனிவர் மேல் இருக்கக்கூடிய இந்த நல்ல பெயரை அவப்பெயராக மாற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணம். எனவே இதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்த வேளையில் ஒரு நபரை அழைத்து, இங்க வா, முனிவர் தினம்தோறும் புனிதமான ஆற்றில் குளித்துவிட்டு வெளியே வருவாரு. அவர் வெளியே வரும்போது நீ என்ன பண்ணு, கொஞ்சம் மண் அள்ளி அவர் மேல போடு. உடனே அவரு கோவப்பட்டு உன்னோட சண்டை போடுவாரு. இதை பார்க்கக்கூடிய மக்கள் அனைவரும், என்ன முனிவர் சாதாரண இவரிடம் சண்டை போடுறாரு, இவ்வளோ இழிவான மனிதனா என்று அவரை பற்றி தவறாக பேசுவார்கள். இந்த பேச்சு முனிவர் மேல் மக்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த நல்ல பெயரை அவப்பெயராக மாற்றும் என்ற ஒரு யோசனையை கொடுக்கிறார். உடனே அந்த நபரும் அந்த ஆற்றின் கரையில் அமர்ந்திருக்கிறார்.
முனிவர் விடியற் காலையில் போயிட்டு அந்த ஆற்றுல குளிச்சுட்டு வெளியே வராரு. உடனே அந்த இளைஞன் என்ன பண்றான், மண்ணள்ளி அவர் மேல போடுறான். முனிவர் என்ன பண்றாரு, அப்படியே பார்த்துட்டு திரும்ப போயிட்டு ஆத்துல குளிச்சுட்டு திரும்ப வெளியில வராரு. மறுபடியும் அவன் மண்ணள்ளி அந்த முனிவர் மேல போடுறாரு. மறுபடியும் அவர் ஆத்துல போய் குளிச்சுட்டு திரும்ப வெளில வர்றாரு. இந்த மாதிரி 100 முறை அந்த முனிவர் அந்த ஆத்துல குளிச்சுட்டு வெளியே வருவதாகவும் இவன் மண்ணை அள்ளி போடுவதாகவே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நபர் ஓய்ந்து போறாரு. உடனே அந்த முனிவர்கிட்ட போயிட்டு, முனிவரை என்னை மன்னித்து விடுங்கள், நான் மன்னன் சொன்னதால் தான் இந்த மாதிரி செஞ்சேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த முனிவர் சொல்றாரு, ஏன் இந்த மாதிரி செய்யற அப்படின்னு கேட்ட பொழுது, இல்ல எனக்கு வறுமையாக இருக்கிறது, மன்னன் உங்களை பழி வாங்குவதற்காக ஆள் தேடி கொண்டிருந்தான், நான் இந்த மாதிரி உங்க மேல மண்ணள்ளி போட்டா மக்கள் மத்தியில் உங்களுக்கு அவப்பெயர் உண்டாகும், நீங்கள் என்னிடம் சண்டையிடுவீர்கள், எனவே உங்கள் பெயர் அவப்பெயராக மாறும், இதனால் தான் நான் செஞ்சேன், ஒருவேளை நீங்க என்னிடம் சண்டையிட்டு இருந்தால் எனக்கு சன்மானம் கிடைத்திருக்கும், அதை வைத்து நான் நல்லா வாழ்ந்திருப்பேன் என்று சொன்னானாம். அதற்கு முனிவர் சொன்னாராம், இதை நீ முதல் தடவை மண்ணள்ளி போடும்போது நீ சொல்லியிருந்த அப்படின்னா நான் நீ நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய நற்பெயரை அவப்பெயராக ஆக்கி கொண்டு நான் முதன்முறையை சண்டையிட்டு இருப்பேன். இந்த மாதிரி நான் 100 தடவை குளிச்சு நான் இன்னும் அதிகமாக என்னை தூய்மையாக்கி இருக்க மாட்டேன் என்று சொன்னாராம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய மக்கள் மத்தியில் இதுதான் அநேக இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. எப்படியாவது நாம் ஒருவரை பழி வாங்க வேண்டும், ஒருவரை பற்றி அவதூறாக நாம் பேச வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அநேகர் மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படியாப்பட்ட மக்கள் மத்தியில் தான் இன்றைய நற்செய்தியில் வரக்கூடிய அந்த நால்வரை இறைமகன் இயேசு கிறிஸ்து படம் பிடித்து காட்டுகிறார். நோயற்றிருக்கக்கூடிய ஒரு நபர் படுத்த படுக்கையா இருக்கிறார். இறைமகன் இயேசு கிறிஸ்துனுடைய செயல்கள் அவர்களை ஈர்க்கின்றன. எனவே இவரை கொண்டுட்டு போய் இயேசு முன்னாடி நிப்பாட்டினா அவர் குணம் பெறுவார் என்ற ஒரு எண்ணம் அவர்கள் மத்தியில் தோன்றுகிறது. எனவே அவர்கள் இயேசுவை அணுகுகிறார்கள். ஆனால் இயேசு இருக்கின்ற இடமோ வாயில் வரை மக்கள் கூட்டமாக இருக்கிறது. எனவே அந்த முடக்குவாதமுற்றவரை இயேசுவின் முன்னே கொண்டு செல்ல முடியவில்லை. எனவே அவங்க என்ன பண்றாங்க, எப்படியாவது அவரிடம் இந்த முடக்குவாதமுற்றவனை நாம் கொண்டு போக வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள். எனவே வீட்டின் கூரையை பீக்கிறார்கள். இயேசு வாழ்ந்த காலத்துல அந்த வீடு எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த காலத்துல இருக்கிற மாதிரி காங்கிரீட் போட்ட வீடாக இருக்காது, மாறாக ஓலைகளால் ஆன வீடு தான் மேல போட்டிருப்பாங்க. எனவே அந்த ஓலையை பீப்பதற்கு அவர்களுக்கு ஈஸியாக வசதியாக இருந்தது. எனவே மேற்கூரைக்கு செல்லுகிறார்கள். அந்த கூரையை பீத்து இயேசு எங்க இருக்கிறாரோ அவருக்கு முன்பாக கட்டிலோடு அவர்களை அந்த முடக்குவாதமுற்ற அந்த நபரை இறக்குகிறார்கள். இது எதை வெளிப்படுத்துகிறது என்றால், இறைமகன் இயேசு கிறிஸ்துவிடம் கொண்ட அவர்களது நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது. எப்படியாவது இயேசுவிடம் நாம் இவனை கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கை. இறைமகன் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, அவ்வளவுதான், வேற எதுவுமே சொல்லல. நீ போய் உன்னுடைய வேலையை வழக்கம் போல் செய் என்று சொல்லுகிறார். மற்றபடி வேற மருந்து கொடுக்கல, மாத்திரை கொடுக்கல, வேற எதையுமே செய்ய கிடையாது. மாறாக உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. அநேகர் தன்னுடைய பாவங்களால் மட்டும்தான் நோயாளிகளாக இருக்கிறார்கள் என்பதை இறைமகன் இயேசு கிறிஸ்து இங்கு வெளிப்படுத்தி தன்னுடைய மாட்சியையும் இங்கு வெளிப்படுத்துகிறார். நாமும் நம்முடைய பாவத்தோடு இறைமகன் இயேசு கிறிஸ்துவிடம் எப்பொழுது அடியெடுத்து வைக்கிறோமோ நிச்சயமாக நம்முடைய பாவங்களும் மன்னிக்கப்படும், நம்முடைய விசுவாசம் அதிகரிக்கப்படும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு தொடக்க நூல் புத்தகம் 15வது அதிகாரம் 1 முதல் 6 முடிய உள்ள இறைவசனங்களை வாசிச்சோம் அப்படின்னா இன்னும் தெளிவாக புரியும். அது கடவுளுக்கும் ஆபிரகாமுக்கும் இடையேயான உரையாடலை வெளிக்காட்டுகிறது. ஆபிரகாம் கேட்பார், உனக்கு இன்னும் என்ன வேண்டும்? அப்படி கேட்கும் போது ஆபிரகாம் சொல்லுவாரு, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, உங்களால் எனக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுவாரு, ஆபிரகாம் மீது ஆண்டவர் நம்பிக்கை கொண்டார், அதை அவருக்கு நீதியாக கருதினார் என்று. ஆண்டவர் மீது எவன் ஒருவன் நம்பிக்கை வைத்து முழு மனதோடு கேட்கிறானோ அந்த நம்பிக்கை அவனை வாழ்வாக்கும் என்பதை ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தி அவரது
சன்னதி எந்த அளவுக்கு பெருக்குகிறார் என்றால் வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடல் மணலை போலவும் அந்த சன்னதியை பெருக்குவதாக ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குறுதி கொடுக்கிறார். அவ்வாறே அவரும் நிறைவேற்றுகிறார். இதுதான் ஆபிரகாம் அவர் மீது நம்பிக்கை வைத்ததன் வெளிப்பாடாக இருக்கு. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எவன் ஒருவன் முழு மனத்தோடு ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து கேட்கிறானோ அது நடக்கும் என்பது உண்மை. மாறாக என்னத்தை ஆண்டவர்கிட்ட போனோம், என்னத்தை நம்ம கேட்டோம், என்னத்தை செய்ய போறாரு என்ற அரை மனதோடு அரை மனநிலையோடு நம்ம ஆண்டவரிடம் போனோம் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய விசுவாசத்தின் குறைபாட்டாலே அந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் போகிவிடும். நாம் நற்செய்தியில் வாசிக்கிறோம் அல்லவா, எங்களால் ஏன் இந்த நல்ல காரியத்தை செய்ய முடியவில்லை என்று சீடர்கள் கேட்பார்கள். அப்போது உங்களுடைய விசுவாசமின்மையால் தான் என்று சொல்லுவார். எப்பொழுது முழு நம்பிக்கையோடு முழு விசுவாசத்தோடு நாம் ஆண்டவரிடம் கேட்கிறோமோ அப்பொழுது அது நிறைவேறும் என்பது உண்மை. எசாயா புத்தகம் 29வது அதிகாரம் 13வது வசனம், அதே வசனத்தை மத்தேயு நற்செய்தி 15வது அதிகாரம் 8 மற்றும் 9 வசனங்கள் தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது. என்ன அப்படின்னா, இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றினர், இவர்கள் உள்ளமோ என்னை விட வெகு தொலைவில் உள்ளது என்று சொல்லுவார். எப்பொழுது நம்முடைய உள்ளம் ஆண்டவரின் அருகில் இருக்கிறதோ அப்பொழுது நம்முடைய வேண்டல்கள் நிச்சயமாக கேட்கப்படும் என்பது உறுதி என்பதை வெளிப்படுத்துகிறார். எனவே நாம் முழு மனத்தோடு ஆண்டவரிடம் சொல்லுவோம். நற்செய்தியில் இன்னும் தெளிவாக கூறப்படும், ஊதாரி மனிதன் என்ன பண்றான், தன்னுடைய இயலாமையால் தன்னுடைய அறியாமையால் தன்னுடைய ஊதாரித்தனத்தால் தனது தந்தையிடம் இருக்கக்கூடிய தனது பங்கை பெற்றுக்கொண்டு செல்லுகிறான். இது ஒரு பெரிய தவறு கிடையாது. எனக்கு கொடுக்க வேண்டிய பங்கை என்கிட்ட கொடுத்துருங்க, நான் வாங்கிக்கிட்டு போறேன். தந்தையும் அது நல்லதென கண்டார். எனவே சரிப்பா, உன்னுடைய பங்கை எடுத்துக்கிட்டு நீ போ என்று சொல்லுகிறார். ஆனால் சென்ற இடம் தவறான இடம், தேர்ந்து கொண்ட நண்பர்கள் தவறான நண்பர்கள், செலவழித்த விதமும் தவறான விதம். எனவே வெகு விரைவிலே இவன் அனாதையாக கைவிடப்பட்டவனாக, பன்றிகள் தின்றும் உணவு கூட இவனுக்கு கிடைக்காத அளவுக்கு இவன் கைவிடப்பட்டவனாக இருக்கிறான். எனவே புத்தி தெளிந்தவனாக நான் என்னுடைய தந்தையிடம் திரும்பி செல்லுவேன் என்ற ஒரு எண்ணம் எப்பொழுது வந்ததோ அவனுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டன. அதுதான் உண்மை. திரும்பி தந்தையிடம் போறாரு. அவர் தனது கரங்களை விரித்தவாறு தந்தை தொலைதூரத்திலிருந்து தன்னுடைய மகன் திரும்பி வருகிறான் என்பதை அறிந்தவாறு ஏற்றுக்கொள்ளுகிறான். இதுதான் தந்தையினுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. நம்முடைய ஆண்டவரும் நம்முடைய இறைமகன் இயேசு கிறிஸ்துவும் நீ எப்ப திரும்பி வருவ என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய குற்றங்களையும் குறைகளையும் மன்னித்து நம்முடைய நோய்களையும் நீக்குவதற்காக தந்தை காத்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருப்பாடல் புத்தகம் 37வது அதிகாரம் 10வது வசனம் கூறுகிறது, இன்னும் சிறிது காலம்தான், பிறகு பொல்லார் இரார். அவர்கள் இருந்த இடத்தில் நீ அவர்களை தேடினால் அவர்கள் அங்கே இருக்க மாட்டார்கள் என்று சொல்லுகிறது. நாம் ஒவ்வொருவரும் நல்லவர்களாக மாறுகின்ற பொழுது, நாம் ஒவ்வொருவரும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவை நாடி செல்லுகின்ற பொழுது பொல்லார் என்று ஒருவருமே இருக்க மாட்டார்கள். எனவே இன்றைய நற்செய்தியில் இறைமகன் இயேசு கிறிஸ்து கூறியதை போல நாம் ஒவ்வொருவரும் இறை வார்த்தையை கேட்போம். காரணம், அவருடைய வார்த்தையை கேட்க மக்கள் கூட்டம் கூட்டமாய் சென்றிருந்தார்கள் என்று இறைமகன் இயேசு கிறிஸ்துவை கூறியிருக்கிறார். எனவே நாமும் அவருடைய வார்த்தையை கேட்போம், அவருடைய வார்த்தையை வாழ்வாக்குவோம். அவ்வாறு வாழ்வாக்கும் போது இறைவனின் பிள்ளைகளாக வாழ்வோம், பாவம் இன்றி வாழ்வோம். நம்முடைய அறியாமையால் நாம் பாவம் செய்தாலும் நம்முடைய பாவங்கள் முழுமையாக மன்னிக்கப்படும் என்று நம்பிக்கையோடு வாழ்வோம். அதற்கு அன்னை மரியாள் நமக்காக தனது பிள்ளையிடம் பரிந்து பேசுவாள். ஆமென். காணிக்கை மலர்கள் கொண்டு வந்தே கனிவாயேற்றிடுவார். கரையுள்ள இதயங்கள் அர்ப்பணித்தே காயங்கள் ஆற்றிடுவார். காணிக்கை மலர்கள் கொண்டு வந்தே கனிவாயேற்றிடுவார்.
சகோதர சகோதரிகளே, உங்களிடமான திருப்பலி எல்லாமல்ல தந்தை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. பாவங்களை மன்னிக்கும் இறைவா, உம்மக்கள் அளிக்கும் காணிக்கை உமக்கு ஏற்புடையதாயிருக்க உம்மை வேண்டுகின்றோம். அதன் வழியாக அவர்கள் புனிதமடைந்து இறை பற்றுதலோடு தாங்கள் வேண்டுவதை பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகிய எங்களை படைத்தி நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினே. அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றன. தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றன. அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றன. வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: படைகளின் கடவுளமாண்டவர், ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கடிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் திருகவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தேவதாஸ் அம்ப்ரோஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவுற செய்திடலும். தந்தையே, உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தோராய் இருந்தோராகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை மட்டும் உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்துதர்களுக்கெல்லாம் மொழிந்தீரேன். எங்களுடைய பாவங்கள், பலவீனங்கள், குற்றங்கள், குறைபாடுகள், இயலாமைகள், ஏற்றத்தாழ்வுகள் இவற்றையெல்லாம் நீர் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப நாங்கள் வாழ எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் எங்கள் குடும்பங்களில் ஒருவரை புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல மனநிலை அளித்திருள் திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். இன்று இந்த செம்மறி விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்னையின் பக்தர்கள் தயவு செய்து கவனிக்கவும். இப்பொழுது வழங்கப்படும் திவ்ய நற்கருணை பாவ சங்கீர்த்தனம் செய்து தங்களை தயாரித்துக் கொண்ட கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் வழங்கப்படும். கைகளில் திவ்ய நற்கருணை வழங்கப்பட மாட்டாது. திவ்ய நற்கருணை வாங்க வருகின்ற பொழுது தயவு செய்து உங்கள் உடைமைகளை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். Dear devotees, your attention please. Only Catholics who have made themselves worthy of receiving Holy Communion by making proper confession might come forward to receive the Holy Communion. Holy Communion is not given in hands. Please take care of your belongings when you come to receive the Holy Communion. இறைவன் தரும் இந்த உணவு இதயம் இறங்கிடும் உணர்வு. இறைவன் தரும் இந்த விருந்து இதுவே அகமருந்து. இறைவன் தரும் இந்த உணவு இதயம் இறங்கிடும் உணவு. இறைவன் தரும் இந்த விருந்து இதுவே அகமருந்து. என் வாழ்வும் என் இயேசுதான், என் வழியும் என் இயேசுதான், என் உயிரும் என் இயேசுதான் என்றும். என் வாழ்வும் என் இயேசுதான், என் வழியும் என் இயேசுதான், என் உயிரும் என் இயேசுதான் என்றும். இறைவன் தரும் இந்த உணவு இதயம் இறங்கிடும் உணர்வு. இறைவன் தரும் இந்த விருந்து இதுவே அகமருந்து. நன்றி கூறி மன்றாடுவோமாக. விண்ணக தந்தையே இறைவா, உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உம் அருளடையாளங்களால் புத்துயிர் பெற்ற நாங்கள் உமக்கு ஏற்புடைய வாழ்வால் பணிபுரிய கனிவுடன் எங்களுக்கு உமது அருளை தந்தருள எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உமை
மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்ற நம்பிக்கையோடு வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது.